டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தவிர்த்துட்டு நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது போக நான் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்காக எழுதினேன். வந்துட்டு இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆர்பிஐ கிரேட் பி, அப்புறம் பேங்கிங் எக்ஸாம்ஸ் எஸ்பிஐ பிஓ ஐபிபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸும் நான் எழுதியிருக்கேன். பேசிக்காக வந்துட்டு அந்த எக்ஸாம் வந்துட்டு அந்த எக்ஸாம் வர டைமில் என்னால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. சில நேரத்தில் வந்துட்டு மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டு கிளியர் பண்ண முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ குரூப் 1 வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் அதை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஸோ அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போது என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா இந்த ப்ராசஸில் கண்டினியூஸாக நீங்கள் இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, அந்த இதில் வந்துட்டு தோல்வியை பார்த்த உடனே நீங்கள் வந்துட்டு அதை விட்டுட்டு போகாமல் கண்டிப்பாக என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த அட்டம்ப்ட்டை நான் முயற்சி பண்ணி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு குரூப் 4 கிளியர் பண்ண முடியாதவங்க குரூப் 1 கூட கிளியர் பண்ணியிருக்காங்க, அப்படியுமே வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற அந்த இதுக்குள்ளே ப்ராசஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள்